Hello friends, welcome back to our channel Trader Dana. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் இந்த வீக் வந்து வீக்லி pivot line and pivot levels and resistance level support level வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதனுடைய அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி ட்ரேட் எடுத்துருக்கலாம் இந்த வீக்கில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் வீடியோ. நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இண்டெக்ஸில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து நீடட். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சிபிஆர் பை கேஜிஎஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு செட்டிங்ஸ் என்ன பண்ணணும்னா இன்புட்ஸில் வீக்லி பிவட்ஸ் அண்ட் வீக்லி ஹை லோ இதை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ண போகிறீங்க. மூவிங் ஆவரேஜில் நீங்கள் 50 அண்ட் 200 இது ரெண்டும் வச்சுக்க போகிறீங்க. இது ரெண்டு தான் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு. ப்ளஸ் வால்யூம் ஆட் பண்ணிக்கோங்க. வால்யூம் பொறுத்து தான் நம்ம வந்து பை சைடா இல்லை செல் சைடாங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போது மண்டே 9:15 இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஹேமர் பேட்டர்ன் கேண்டில் பிவட் லைனில் வந்து அங்கே வந்திருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து க்ரீனிஷாக இருக்குது. இங்கே வால்யூமும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ஆர் ஹை ப்ரைஸில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட்டு கேண்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேண்டிலில் வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். இதுக்கப்புறம் 50 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணோன்னு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. அங்கே வந்து வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். அப்போனா நீங்கள் வந்து டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். பிவட் லைனில் இந்த கேண்டிலை தாண்டி இந்த ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ பிவட்லேருந்து ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லைன் தான் உங்களோட டார்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு லாங் விக்கு வச்ச ஒரு கேண்டில் வந்திருக்கு. இது ரிஜெக்ஷன் கேண்டில் தான். இங்கே அப்போது வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவ்வளோ சின்ன கேண்டிலுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வால்யூம் ரைஸ் ஆகிருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதோட க்ளோசிங்கில் வந்து நீங்கள் ஒரு சின்ன பை என்ட்ரி வந்து ஒரு புல் பேக்கில் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இது 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் வந்திருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஒரு சின்ன பை என்ட்ரி போட்டிருக்கலாம். இது எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். லோ வந்து 23,616 வந்திருக்கு. ஹை வந்து 680. ஒரு 70-60 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதில் வந்து ஆப்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கு பாதி பாயிண்ட்ஸு 60 பாயிண்ட்ஸ்னால் ஒரு 30 பாயிண்ட்ஸ் யூ கேன் கெட். ஓகே, இங்கே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த க்ரீன் கேண்டில் வரும்போது இதோட ஹையிலேருந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்து செல் என்ட்ரி கொடுத்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு க்ரீன் கேண்டில் வருது. இதோட 50% தாண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டிலோடைய க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம், பை என்ட்ரி. உங்களுக்கு டார்கெட் அதே தான். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிவட் லெவல், இப்படி நீங்கள் டார்கெட்டை வச்சுட்டு போகலாம். சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு க்ரீன் கேண்டில் நல்ல ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ரைஸ் ஆகிருக்குன்னா பிவட் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கலாம். செகண்ட் சப்போர்ட்டில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இது வந்து சப்போர்ட் 3. ஓகேவா? 2 சப்போர்ட்டு வந்து உங்களுக்கு கிட்ட இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் 3லேருந்து வர்றதுனால இந்த சப்போர்ட் லெவல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டு. இந்த சப்போர்ட் லெவல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இந்த பிவட் லெவல் உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட். ஓகேவா? உங்களுக்கு அப்படி சப்போர்ட் லெவல் நீங்கள் வைக்கல அப்படின்னா, டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா, இந்த 50 மூவிங் ஆவரேஜை வந்து நீங்கள் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஓகே இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இப்போ நம்மளுக்கு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல், தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ளோஸ் வச்சிருச்சு, க்ரீன் கேண்டில் க்ளோஸு, ப்ளஸ் பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ரெட் கேண்டில் வந்து சின்ன ஃபால் தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு இதிலேருந்து பார்த்தா ஒரு 1/3 உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கலாம். அப்போது 1/3 ஃபால் ஆகுதுனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேண்டில் மேலே போகுதுன்னு தான் அர்த்தம். இது ஃபுல் கேண்டில் எரேஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபுல் கேண்டிலுக்கு அப்புறம் அதோட 1/3 வரைக்கும் புல் பேக் கொடுத்துட்டு ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோடைய க்ளோசிங்கில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பை என்ட்ரி கொடுக்கலாம். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ரெசிஸ்டன்ட் 2. அதுக்கப்புறமும் இந்த பெரிய கேண்டில் இருக்குது. இந்த பெரிய கேண்டிலுடைய ஹையில் உங்களோட நெக்ஸ்ட்டு டார்கெட். இந்த டார்கெட் வில் பி என்ன 200 மூவிங் ஆவரேஜ் தான் உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். 50 நீங்கள் இப்படி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் டார்கெட் வைக்கலாம், இல்லைன்னா 50 மூவிங் ஆவரேஜ்லேருந்து 200 மூவிங் ஆவரேஜை உங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிறது எந்த சார்ட்லன்னு பார்த்தா நேரோ சிபிஆர் இருக்கிறப்போ மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து சிபிஆர் வந்து வைடாக இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிட்ட இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் கிட்ட இருக்குது. அதனால இந்த மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஸோ நம்மளோட லெவல்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 200 மூவிங் ஆவரேஜை எப்போ கட் பண்ணுதோ, கேண்டில்ஸ் எப்போ கட் பண்ணுதோ அங்கே ஒரு ஃபால் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, வால்யூம் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த பிக் கேண்டிலில் இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஸ்டாப்பர்ஸ் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து உங்களுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். செல் என்ட்ரி இங்கே கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் வந்து 50 மூவிங் ஆவரேஜை வந்து உங்களோட டார்கெட்டாக வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இங்கேருந்து கட் ஆச்சுன்னா பிவோட் ஏரியா, பிவோட்லேருந்து கட் ஆயிடுச்சுன்னா சப்போர்ட் ஏரியா, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, நெக்ஸ்ட் லெவல், அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிபிஆர் லெவல்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அதுவும் நேரோ சிபிஆர் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட்ஸ் வந்து பயங்கர அக்யூரசி நிறைய இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.